வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வேளாங்கண்ணி சென்றிருந்தேன். வேளாங்கண்ணி முன்ன மாதிரி இல்லை. இன்றைக்கி கோவில் கேன்டீன் சொல்லுவாங்க, கோவில் விடுதிகள். இது ரெண்டுமே முறையாக செயல்படவில்லை. சலுகை விலையில் நீங்கள் உணவு கொடுக்கலாம். இந்த விடுதிகளையும் நீங்கள் சலுகை விலையில் மக்களுக்கு கொடுக்கலாம். கோவிலில் நிறைய நிதி வருது. வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் உலகமே போற்றக்கூடிய வகையில் எல்லா மதமும் வருவாங்க. அதுவும் ஃபாரின்லேருந்து நிறைய ஃபண்டு வருது. ஸோ ஒரு கிறிஸ்தவனாக நான் இருந்தாலும் இது எங்கள் கிறிஸ்துவத்தில் மட்டும் நடக்கல, எல்லா மதத்திலும் நடக்குது. எல்லா கோவில்களிலும் இந்த மாதிரி முறைகள் நடக்குது. சலுகை விலையில் உணவு தந்தால் என்ன, அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? பில்டிங்கில் வலுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கே தவிர, இன்னும் கோயில் கட்டணும், இன்னும் விடுதி கட்டணும் தான் எண்ணங்கள் இருக்கே தவிர, மக்களுக்கு தேவையான அடிப்படை சாப்பாடு அது சலுகை விலையில் கொடுப்போம், விடுதிகள் கம்மியாக கொடுப்போம், மக்கள் வாழ்த்துவாங்க. அந்த மாதா வேண்டிட்டு போகும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன, நீங்கள் அது முறை தவறி செயல்படுறீங்க. இதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, கடவுளுக்கு அடுத்ததாக நான் உங்களை பார்க்குறோம். ஸோ நீங்களே முறை தவறி நடக்கக்கூடிய வகையில் செயல்படுறதா எனக்கு தோணுது. ஏன்னா இது உண்மையே. இன்றைக்கி விலைவாசிலாம் ஒரு தனியார் விடுதியிலேருந்து தனியார் உணவகத்தில் விலைவாசிலாம் அதிகம். ஒரு அயன் பண்ணுற சட்டை 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஒரு புரோட்டா 12 ரூபா புரோட்டா தான் இருக்குது, அது 25 ரூபா வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த சாப்பாடு சரியான ஒரு சுவையாக இல்லை. ஓரளவுக்கு சுவையாக இருந்தாலும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம், ஏற்றுக்கொள்வோம். ஸோ முறையான விடுதிகளும் இல்லை, முறையான உணவும் இல்லை. சுத்தம் ஒரு பக்கம். நீங்கள் பணியாளர்களில் வேலைக்கு போட்டிருக்கீங்க, அது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, ரைட்டு, ஓகே தான். பட் ஆனால் மக்களை கவரக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பட வேணும். ஆனால் மக்களுக்கு பிடித்தமான உணவுகள், அன்றாட உணவுகள், இட்லி தோசை, மதியானம் ஒரு சாப்பாடு, பிரியாணி, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மக்களை ஒரு பசி ஆற்றக்கூடிய வகையில் சலுகை விலையில் நீங்கள் கொடுக்கலாமே.